வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2024 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: வங்கக்கடலில் உயரழுத்தம் சற்று வடக்கே நிலை கொண்டிருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக தெற்கே முன்னேறி வர வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் வருகிற நாட்களில் வெயில் ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வெயில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 18ஆம் தேதி தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு 40 டிகிரி செல்சியஸ் வெயில் அதிகரித்து காணப்படும். வேலூரில் அதிகபட்சம் 41 டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து. மேலும் இலங்கைக்கு தெற்கு பகுதியில் நிலை கொண்டிருந்த கீழடுக்கு சுழற்சி சற்று வலுவடைந்து ஒரு காற்று சுழற்சியாக நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு நாளை குமரிக்கடல் வந்து நிலை கொண்டு ஏப்ரல் 16ஆம் தேதி குமரிக்கடலில் மேற்கு நிலை கொண்டு ஏப்ரல் 17ஆம் தேதி லட்சத்தீவுக்கும் மாலைத்தீவுக்கும் இடைப்பட்ட இடத்தில் அரபிக்கடலை சென்றடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் தென் மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 14 விட ஏப்ரல் 15 தேதிகளில் சற்று கூடுதலாகவும் ஏப்ரல் 16ஆம் தேதி சற்று குறைவாகவும் தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்களுக்கும் ஏப்ரல் 14ஆம் தேதி இரு இடங்களிலும் ஏப்ரல் 15ஆம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஏப்ரல் 14 ஞாயிற்றுக்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் தென் கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைத்து கொண்டிருக்கிறது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, மேலும் விருதுநகர் உள்பகுதி, தென்காசி உள்பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை அதிகாலை நேரங்களில் கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. காலை 10 மணிக்கு பிறகு கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், மதுரை இந்த இடங்களுக்கெல்லாம் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களுக்கும் சற்று கூடுதலான பரப்பில் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் முத்துப்பேட்டை, வேதாரண்யம் இந்த இடங்களுக்கும் ஆங்காங்கே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஏப்ரல் 14ஆம் தேதி. மேலும் திண்டுக்கல், தேனி, வால்பாறை, கொடைக்கானல் இந்த இடங்களுக்கும் ஆங்காங்கே இன்றும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 14ஆம் தேதி. ஏப்ரல் 14ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மாலை நேரங்களிலும் இரவு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஏப்ரல் 15ஆம் தேதி காற்று சுழற்சி குமரிக்கடல் வந்து நிலை கொண்டிருக்கும். இதன் காரணமாக சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மதியம் மாலை நேரங்களிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, மதுரை, விருதுநகர், மேலும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, முத்துப்பேட்டை, வேதாரண்யம் இந்த இடங்களுக்கெல்லாம் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கடலோர மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வடக்கு கடலோர மாவட்டங்களுக்கும் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, வேளாங்கண்ணி, திருவாரூர், தஞ்சாவூர், கும்பகோணம், நெய்வேலி, காரைக்கால், புதுச்சேரி இந்த இடங்களுக்கும் லேசான மழைப்பொழிவு, கடல் ஓரங்களில் லேசான மிதமான மழையாகவும் அதனை ஒட்டியுள்ள உள்பகுதியில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மதியம் மாலை நேரங்களில். ஆனால் தென் மாவட்டங்களுக்கு அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மதியத்துக்கு பிறகு கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இரவு நேரங்களிலும் தென் மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 15ஆம் தேதி. ஏப்ரல் 15ஆம் தேதியை பொறுத்தவரை தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட கடல் ஓரங்களுக்கும் ஒரு மழைக்காலம் போல இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஏப்ரல் 16ஆம் தேதி மழையின் தீவிரம் சற்று குறைந்து காணப்படும். தென் மாவட்டங்களுக்கும் அதனை ஒட்டியுள்ள கடல் ஓரங்களிலும் ஆங்காங்கே அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் காலை 10 மணிக்கு பிறகு தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலைக்கு பிறகு முற்றிலுமாக மழை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏப்ரல் 16ஆம் தேதி. ஏப்ரல் 16ஆம் தேதி வரை தென் மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. இது கூடுதலான மழைப்பொழிவு என்பது ஏப்ரல் 15ஆம் தேதி. கூடுதலான மழைப்பொழிவு தென் மாவட்டங்களுக்கு காலை, அதிகாலை, மதியம், மாலை, இரவு நேரங்களில் வரை ஒரு பரவலான மழைப்பொழிவு தென் மாவட்டங்களுக்கு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஏப்ரல் 16ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக கிழக்கு காற்று நின்று காற்றின் திசை மாறுதல் காரணமாக வெப்பச்சலன அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அரபிக்கடல் காற்று குமரிக்கடல் வந்து குமரிக்கடல் வழியாக மன்னார் வளைகுடாவில் நுழைந்து
தென்கிழக்கிலிருந்து வடமேற்காக தமிழகத்தில் காற்று பயணிக்கும். இதன் காரணமாக இருவேறு காற்றின் சந்திப்பின் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வெப்பச்சலன ஏப்ரல் 17ஆம் தேதி முதல் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. படிப்படியாக ஆங்காங்கே மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 17 விட ஏப்ரல் 18 மேற்கு தொடர்ச்சி மலைகளில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 18 விட ஏப்ரல் 19, 20 தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வரும் நாட்கள் ஏப்ரல் 17ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் எங்கும் மழைக்கு வாய்ப்பில்லை. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதுபோல கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் வரும் நாட்கள் ஏப்ரல் 17ஆம் தேதிக்கு பிறகு ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களுக்கு. மேலும் ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு பிறகு கடலோர மாவட்டங்களில் அதிகாலை நேரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. ராமநாதபுரம் வடக்குள்ள கடல் ஓரங்களிலும் சென்னைக்கு தெற்குள்ள கடல் ஓரங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு பிறகு அதிகாலை நேரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிகாலை நேரங்களில் கடல் ஓரங்களில் லேசான மழைப்பொழிவு ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு பிறகு கிடைக்க வாய்ப்புள்ளது. மீண்டும் ஏப்ரல் 23ஆம் தேதியிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு வெப்பச்சலன மழை ஓரிரு இடங்களில் ஆங்காங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் ஏப்ரல் 17ஆம் தேதிக்கு பிறகு வெயிலும் படிப்படியாக அதிகரிக்கும். வெப்பச்சலன மழையும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் படிப்படியாக அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.